நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் கர்த்தாவே சத்தியத்தின்படி உம்மை பின்பற்றி மேன்மை அடைய வேண்டும் என்று கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியின் கருத்து என்னவென்றால், சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிதியோனின் நாட்களில் நியாயாதிபதிகள் ஆண்டு வந்தார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் பொல்லாங்கானவைகளை செய்யும் போது அதனால் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிற பாதிப்பை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இங்கே நாம் படிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தார்களாம்? பொல்லாப்பானதை செய்தார்களாம். அந்த சந்தர்ப்பத்திலே என்ன நடந்தது? அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்தபடியினால் அவர்களை தேவன் தண்டிக்கும்படியாக, அவர்களை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக 7 வருஷம் என்ன செய்தாராம்? அவர்களை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். அவர்களுடைய சத்துருக்களுடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்ததாக நாம் இங்கே படிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்வீர்களானால் நிச்சயமாகவே அதற்கேற்ற சிட்சையை நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினால் நித்திய நியாய தீர்ப்பின் நாளிலே தேவனால் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு பாதாளத்தின் அக்கினிக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட கூடாது என்கிற நோக்கத்திலே ஜீவிக்கிற நாட்களிலே தானே கிறிஸ்து தம்முடைய நியாயாசனத்திலே வீற்றிருந்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பொல்லாப்பி நிமித்தமாக பூமியிலே ஜீவிக்கிற நாட்களிலே தானே அதற்கேற்ற சிட்சையை கொடுத்து நித்திய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்களை ஆக்கினைக்குள்ளாகாதபடி அவர்களை பாதுகாக்கிறார். உலகத்திலே தேவ ஜனங்களாய் இராமல் துன்மார்க்கராய் வாழ்கிறவர்கள் உண்டு, பாவிகளாக ஜீவிக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு உடனே தண்டனை வருவதில்லை, அவர்களுக்கு உடனே சிட்சை கிடைப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சடுதியிலே நாசமடைவார்கள். நித்திய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் நித்திய அக்கினியாக காணப்படுகிற பாதாளத்திற்கென்று அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள். ஆனால் ரட்சிப்பை பற்றி கொண்ட தேவ ஜனங்களின் மீது தேவன் அன்புள்ளவராயிருக்கிறபடியினால், அவர்கள் தேவ ஜனங்களாயிருக்கிறபடியினால், அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளிலே பொல்லாப்பு வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? உடனடியாக அதற்கான சிட்சையை கொடுக்கிறார்.
உடனடியாக சத்துருக்களுடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அந்நாட்களிலே அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து, தங்களுடைய பொல்லாப்பை உணர்ந்து, கர்த்தாவே எங்களுடைய தவறை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று தேவனை நோக்கி மன்றாடுவார்களே. ஆனால் மீண்டும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சத்துருவின் கைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். இப்படிதான் தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிற பிரியமுள்ள ஜீவியம் தம் ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வழி நடத்துகிறார், அவர்களை காக்கிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார், அவர்களை பூர்ணப்படுத்துகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பொல்லாங்கானதை செய்தார்கள், தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார்? அவர்களுடைய சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். மீதியானியருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இவர்கள் யாருடைய கரத்தில் இருக்க வேண்டியவர்கள்? தேவனுடைய கரத்திலே இருக்க வேண்டியவர்கள். தேவனுடைய கரத்திலே இருக்க வேண்டியவர்களை தேவன் என்ன செய்தார் என்றால், மீதியானியருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது என்ன நடக்கிறது? மீதியானியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துகிறார்கள்? வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பாருங்கள், அவர்களுடைய பொல்லாப்பு மீதியானியர் அடிமைப்படுத்தும் விதமாக மாறினது. அவர்கள் செய்த பொல்லாப்பு தேவன் அவர்களை மீதியானியருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிற்று. மீதியானியருடைய கரத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது மீதியானியர் என்ன செய்தார்கள்? அவர்கள் விருப்பம் போல அவர்களை அடிமைப்படுத்த தொடங்கினார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடைக்கலத்திற்காக எங்கே ஓடுகிறார்கள்? ஏதாவது ஒரு கெபி கிடைக்குமா? ஏதாவது ஒரு மலையின் மறைவிடம் கிடைக்குமா? எங்கே எனக்கு அடைக்கலம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் என்ன செய்தார்களாம்? அடைக்கலமாக்கி கொண்டார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவம் என்ன? தேவனுடைய பலத்த புயத்தை கண்டவர்கள். இப்பொழுதோ கெபிகளுக்குள்ளாக, குகைகளுக்குள்ளாக அடைக்கலம் தேடி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு தெய்வ ஜனமே, சற்று உன்னை ஆராய்ந்து பார். நீ யாருடைய கரத்திலே காணப்படுகிறாய்? தேவனுடைய பலத்த புயத்திலே காணப்படுகிறாயா? அல்லது உன்னுடைய பொல்லாப்பி நிமித்தமாக நீ தேவனுடைய சத்துருவின் கையிலே காணப்படுகிறாயா? ஆராய்ந்து பார். சற்று தேவ சமூகத்திலே உன்னை ஆராய்ந்து பார். ஒருவேளை தேவனுடைய சத்துருவாய் இருக்கக்கூடிய மீதியானியரை போல காணப்படுகிறவருடைய கரத்திலே நீ ஒரு அடிமையை போல காணப்படுவாயானால் இன்றைக்கே தேவனை நோக்கி முறையிடு. கர்த்தாவே, என்னுடைய அடைக்கலம் தவறாய் இருக்கிறது, என்னுடைய புகலிடம் தவறாய் இருக்கிறது, எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனைகள் தவறாய் இருக்கிறது. நான் கெபியிலே ஒளிந்திருப்பவனை போல காணப்படுகிறேன், நான் குகைக்குள்ளாக மறைந்திருக்கிறவளை போல காணப்படுகிறேன். உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக என்னை கொண்டு வாரும். சரியான தேவனுடைய ஆலோசனைக்குள்ளாக என்னை கொண்டு வாரும். அனாதி தேவன் நீர், எனக்கு அடைக்கலமாயிரும். உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நீ வேண்டிக் கொள்வாயானால் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானார். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார், உனக்கு யார் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று. ஒவ்வொரு நாளும் யோசித்து பார், யார் உனக்கு ஆலோசனைகளை கொடுப்பது என்று. ஒவ்வொரு நாளும் உன் ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பார். ஏதாகிலும் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா என்று. மீதியானியருடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக
உன்னை சரிப்படுத்திக் கொள்வாயானால் தேவனால் நீ பாதுகாக்கப்படுவாய். தேவன் உனக்கு அடைக்கலமாயிருப்பார். தேவன் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். இங்கே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பொல்லாப்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலையை உண்டாக்கினது என்று நாம் படிக்கிறோம். தேவனுடைய பலத்த புயத்தை கண்டவர்கள் இப்பொழுதோ தேவனுடைய கரம் தங்களுக்கு துணையாய் இல்லை என்பதை அறிந்து கொண்டு எங்கே ஓடுகிறார்கள்? குகைக்குள்ளாக, கெபிக்குள்ளாக மறைந்து கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே நீ பலவிதமான போராட்டங்களிலே காணப்படுகிறாயா? தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீ பலவிதமான உபத்திரவங்களிலே காணப்படுகிறாயா? தெய்வ பிள்ளையே, எங்கேயோ நீ தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை செய்திருக்கிறாய். ஆகவேதான் அடிமைப்படுத்தும் வல்லமை உன்னை கீழ்ப்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிறது. இன்றே கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, இப்படிப்பட்ட பொல்லாப்பு என் வாழ்க்கையிலே வந்துவிட்டது, நான் உமக்கு முன்பாக உண்மையாயிருப்பேன் என்று சொல்லி நீ அங்கலாய்ப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு அடைக்கலமாயிருந்து உன்னை அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இந்த இஸ்ரவேல் புத்திரர் எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளாக போய்விட்டார்கள் என்று அங்கே படிக்கிறோம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு காலத்தில் விதை விதைத்து அறுவடையை கண்டவர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விதை விதைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய விளைச்சலை எல்லாம் யார் கெடுக்கிறது? மீதியானியர்கள் கெடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலே ஆகாரம் உண்டாயிராதபடி, அவர்களுக்கு ஆகாரம் கூட கிடைக்க கூடாதபடி மீதியானியர் கிரியை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உண்டாயிருந்த ஆடு மாடுகள் கழுதைகளையும் கூட மீதியானியர் என்ன செய்யவில்லை? விட்டு வைக்கவில்லை. தேவனால் சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படும் போது உனக்கு ஆகாரம் கூட கிடைக்காது. தேவனால் சத்துருடைய கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படும் போது உன்னுடைய ஆடு மாடுகள் கழுதை ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையிலே இராதபடி சத்ருவானவன் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொள்வான். தேவனால் நீ மீதியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படும் போது உன்னுடைய விளைச்சல் அனைத்தையும் கெடுத்து போடுவார்கள். இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பார். உன்னை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய விளைச்சல் கெட்டு போய்விடக் கூடாது. உன்னுடைய ஆடு மாடுகள் கொள்ளையடிக்கப்படக்கூடாது. நீ உன் கையின் பிரயாசங்களை சாப்பிட வேண்டும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக வேண்டும். உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் ஜனங்களுடைய ஜீவியத்திலே பொல்லாப்பு வரும்போது என்ன நடக்கிறது? கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பை செய்யும் போது என்ன நடக்கிறது? அவர்கள் சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், நஷ்டப்பட்டு போகிறார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஆவிக்குரிய தெய்வீக அனுபவங்களையும் அவர்கள் இழந்து போகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இரட்டிப்பான நன்மையை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், பரலோகத்தின் கிருபை வரங்களையும் கொடுக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களையும், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் தேவ ஜனங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் தங்களுடைய ஜீவியத்திலே பொல்லாப்பு வராதபடி காத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தெய்வ பிள்ளை, ஆனால் என்ன நடக்கிறது? பொல்லாப்பு தேவஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் போது கர்த்தர் அவர்களை சத்துருக்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது வாதை கூடாரத்திற்குள் வருகிறது, பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடுகிறது. ஆகவே தெய்வஜனமே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சத்துருக்கு இடம் கொடாதபடி காத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சத்துரு உங்களை அடிமைப்படுத்தி போடாதபடி காத்து கொள்ளுங்கள். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாங்கானவைகள் ஒன்றும் வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உங்கள் வழியை சீர்படுத்துவீர்களானால் ஒருபோதும் சத்துரு உங்களை மேற்கொள்வதில்லை. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு மேன்மை அடைவீர்கள். தெய்வ பிள்ளையே,
இந்த இடத்துல நாம் படிக்கிறோமே, என்ன படிக்கிறோம்? இந்த மீதியானியர் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய விளைச்சலை என்ன செய்கிறார்கள்? கெடுக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்தை கூட என்ன செய்து விடுவார்கள்? கொள்ளையடித்து விடுவார்கள். அடுத்தது படிக்கிறோம், ஆடு மாடுகளையும் கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? வைக்க விடவில்லை. ஆடு மாடுகள் என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக எதை காட்டுகிறது என்றால், மைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பலியின் சிந்தை, தேவனை ஆராதிக்கக்கூடிய சிந்தை, தேவனை துதிக்கக்கூடிய சிந்தனை, இவைகளையும் சத்துரு என்ன செய்து விடுவான்? கொள்ளையடித்து விடுவான். அதற்கு பிறகு பாருங்கள், மீதியானியருடைய கரத்திலே இவர்கள் தங்களுடைய பொல்லாப்பினாலே ஒப்பு கொடுக்கப்படும் போது என்ன நடக்கிறது? பின்பு தேவனை துதிக்க மாட்டார்கள், பின்பு தேவனை ஆராதிக்க மாட்டார்கள், பின்பு தேவனை அவர்களால் மகிமைப்படுத்த இயலாது. காரணம், ஆவியின் சிந்தையை இழந்து போகிறார்கள், பலியின் சிந்தையை இழந்து போகிறார்கள், தேவனை துதிக்க வேண்டும் என்கிற சிந்தையை இழந்து போகிறார்கள். அவர்களுடைய ஆவியின் சிந்தையை மீதியானியர்கள் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி பின்பு நீ தேவனை துதிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி, மகிமைப்படுத்த இயலாதபடி, தேவனுடைய வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ள இயலாதபடி மனதிலே சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்து உன் மனதை கைப்பற்றி விடுகிறான் சாத்தான். அதுதான் இங்கே நடக்கிறது. அவர்கள் ஆடு மாடுகளையும் என்ன செய்யவில்லை? வைக்க விடவில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் பலி செலுத்த வேண்டுமானால் என்ன செய்வார்கள்? ஆடையும் மாடையும் கொண்டு போய் பலி செலுத்தி தங்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக பலி செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது மீதியானியர் எதை வைக்க விடவில்லை? ஆடையும் மாடையும் கூட வைக்க விடவில்லை. இதுதான் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். வாழ்க்கையிலே தேவனுடைய பார்வையிலே நீ பொல்லாப்பு செய்யும் போது பின்பு நீ தேவனை துதிக்க மாட்டாய், தேவனை நீ ஆராதிக்க மாட்டாய், தேவனை மகிமைப்படுத்த மாட்டாய். உன் சிந்தனை மண்டலத்தை மீதியானியர் கைப்பற்றுகிறார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனமே, உன்னை ஆராய்ந்து பார். உன் சிந்தனை மண்டலம் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதா? உன் சிந்தனை மண்டலம் ஆவியின் சிந்தை உள்ளதாய் இருக்கிறதா? துதிக்கக்கூடியவனாய் இருக்கிறாயா? ஆராதிக்கக்கூடியவனாய் இருக்கிறாயா? தேவனுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவனாய் இருக்கிறாயா? உன்னை சற்று ஆராய்ந்து பார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். உன் சிந்தனை மண்டலம் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்குமே ஆனால் இப்படிதான் நீ நீதிமானாக பாடி மகிழ்வாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக படிக்கிறோம், கழுதைகளை கூட என்ன செய்யவில்லை? விட்டு வைக்கவில்லை. கழுதைகளை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? விட்டு வைக்கவில்லை. கழுதை என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது? உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த எளிமையான ஜீவியத்தை காட்டுகிறது. உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தாழ்மையுள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. கழுதை என்று சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாக எளிமையை காட்டுகிறது. கழுதை என்று சொல்லப்படுகிறது உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் கொடுத்த தாழ்மையுள்ள அனுபவத்தை காட்டுகிறது, தாழ்மையுள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. ஆனால் என்ன நடக்கிறது இப்பொழுது? தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கழுதைகளை கூட மீதியானியர் விட்டு வைக்கவில்லை. கழுதைகளை கூட விட்டு வைக்கவில்லை. உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக தாழ்மையுள்ள ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்ன?
எளிமையான ஜீவியம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? நீ ஒருவேளை தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பானதை செய்யும் போது தேவன் உன்னை உன் சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதற்கு பின்பு தேவன் உன் வாழ்க்கையிலே உருவாக்கின தாழ்மையுள்ள ஜீவியத்தை நீ மறந்து போவாய். உன் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றின எளிமையான ஜீவியத்தை நீ மறந்து போவாய். அதை மீதியானியர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவார்கள். அதை உன் சத்துரு உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவான். தேவன் உன்னை உன் சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். அதன் பிறகு உன் தாழ்மையுள்ள ஜீவியத்தை நீ நஷ்டப்படுத்தி போடுவாய். உன் எளிமையான ஜீவியத்தையும் நீ நஷ்டப்படுத்தி போடுவாய். அவர்கள் மீதியானியர்கள் கழுதைகளை கூட என்ன செய்யவில்லை? விட்டு வைக்கவில்லை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, துணையாளரே, ஆறுதலே, ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வ பிள்ளையே, தேவன் உன் வாழ்க்கையிலே உருவாக்கின தாழ்மையுள்ள ஜீவியம் அது விலையேற பெற்ற பொக்கிஷமாய் இருக்கிறது. தேவன் உன் வாழ்க்கையிலே உருவாக்கின எளிமையான ஜீவியம் தேவன் கொடுத்த பொக்கிஷமாய் இருக்கிறது. அதை உன் சத்துரு உன் ஜீவியத்திலிருந்து கொள்ளையடித்து போகும்படியாக உன்னை ஒப்பு கொடுத்து விடாதே. உன் பொல்லாங்கினாலே தேவன் உன்னை உன் சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக இடம் வகுத்து விடாதே. உன் எளிமையான ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள். உன் தாழ்மையுள்ள ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள். கிருபை உண்டாயிருக்கும். உன் பலியின் சிந்தையை நீ பாதுகாத்துக்கொள். ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கட்டும். தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய அனுபவங்கள் உண்டாயிருக்கட்டும். தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பு செய்வது நிமித்தமாக பலியின் சிந்தையை உன் சத்துரு உன் ஜீவியத்திலிருந்து எடுத்து போடும்படியாக வழிவகுத்து விடாதே. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வாருங்கள் 6ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் என்ன செய்யப்பட்டார்கள்? சிறுமைப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே பாருங்கள், தேவ ஜனங்கள் பொல்லாப்பை செய்யும் போது கர்த்தர் அவர்களுடைய சத்துருவின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஜனங்கள் சிறுமைப்பட்டு போகிறார்கள். நீ சிறுமைப்பட்டு உன் சத்துருடைய கரத்திலே அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. நீ தேவன் கொடுத்த உன்னத ஆவிக்குரிய அனுபவங்களோடு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இப்ப என்ன நடக்குது? பொதுவாகவே தேவ ஜனங்கள் இப்பதான் பரிகாரம் தேடுவாங்க. என்ன தேடுவாங்க? பரிகாரம் தேடுவாங்க. பாஸ்டர், இப்படி நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தபடியினால் கர்த்தர் என்னை சத்துருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் என்னை என்ன செய்தார்? சத்துருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அவன் என்னுடைய ஜீவியத்தின் சகலத்தையும் கொள்ளையடித்து விட்டான். பாஸ்டர், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் தேடுவார்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் சத்துரு கொள்ளையடித்து விட்டான். இப்பொழுது என்ன தேடுகிறார்கள்? பரிகாரம் தேடுகிறார்கள். சத்ருவால் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு, அடிமைப்படுத்தப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த பிறகு பரிகாரம் தேடுவார்கள். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் பரிகாரம் தேடினார்கள். அவர்கள் இப்பொழுது யாரை நோக்கி முறையிடுகிறார்கள்? தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டினது என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய கூக்குரல் தேவனை நோக்கி எட்டினது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, இப்படிதான் அநேக தேவ ஜனங்கள் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பானவைகளை செய்யும் போது தேவன் அவருடைய சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். பின்பு தேவ ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள். அப்பொழுது பரிகாரம் தேடுகிறார்கள். பரிகாரம் தேடும் போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? கிருபை மிகுந்த தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? தயையுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மனதுருக்கத்தின் தேவன். ஆம் தெய்வ பிள்ளையே, தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர்களுடைய பொல்லாங்கை அவர்கள் தாங்களே உணரும்படியான காலகட்டத்திற்குள்ளாக தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து பின்பு மனம் திரும்பி தம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன்? நித்திய அக்கினியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும்படியாக, நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பாக நீர் சீர் பொருந்தும்படியாக, நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பாக நீ கிறிஸ்துவை போல மாறும்படியாக, நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பாக நீ பூர்ணமடையும்படியாக, கர்த்தருடைய வருகையின் நாளிலே அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாய் இருக்கும்படியாக. ஆகவேதான் ஜீவிய நாட்களிலே தானே அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சிக்ஷைகளை கொடுத்து அவர்களை உணர்த்துவிக்கிறார், மனம் திரும்ப பண்ணுகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். தம்மை நோக்கி அண்டி வர வேண்டும், தம்மை நோக்கி ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், தம்மை நோக்கி முறையிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 2 பேரை அனுப்புகிறார். எத்தனை பேரை அனுப்புறார்? 2 பேரை அனுப்புகிறார். முதலாவது கர்த்தர் யாரை அனுப்பினார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். முதலாவது கர்த்தர் யாரை அனுப்பினார்? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பும் போது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? நல்ல உங்களை சந்தோஷப்படுத்தும் விதமா இருக்குமா? தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை உங்களை கடிந்து உணர்த்தி சீர்படுத்தக்கூடியதாய் இருக்கும். அதனாலதான் அந்நாட்களிலே தானே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஏன்? தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையோடு வருகிறார்கள். அந்த வார்த்தை மனிதனுடைய தவறை சுட்டி காட்டக்கூடியதாய் இருக்கும். அந்த வார்த்தை மனிதன் சீர் பொருந்தும்படியான வார்த்தையாயிருக்கும். அந்த வார்த்தை தேவனுடைய மனதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாயிருக்கும். அந்த வார்த்தை நீ செய்கிற பொல்லாப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தையாயிருக்கும். அந்த வார்த்தை உன்னை சஞ்சலப்படுத்தக்கூடியதாகவும் காணப்படும். ஏனென்றால் உன் தவறை தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறபடியால் அந்த மனிதன் அதை உணரும் போது மன சஞ்சலப்படுகிறான். ஆனால் தேவன் தீர்க்கதரிசிகளை அப்படி அனுப்புவது எதற்கென்றால் ஜனங்கள் தேவனுடைய கரத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. தேவன் அவருடைய கரத்தினாலே என்னாலும் தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே தான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இங்கேயும் மீதியானியரால் அடிமைப்பட்ட வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே தேவன் அவர்களுடைய முறையீட்டை கேட்டு தீர்க்கதரிசியை அனுப்பினார். தெய்வ பிள்ளையே, அதை 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார் என்று படிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதிக்கு வரும்போது, நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களினிடத்திலே எதிர்பார்க்கிறது என்னவென்றால் கீழ்ப்படிதல் தான். தேவன் தம்முடைய ஜனங்களிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனார்கள். ஆகவே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீங்கள் கர்த்தருடைய சொல்லை கேளாதே போனபடியினால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அடிமைத்தனம், நீங்கள் கொள்ளையிடப்பட்டு போனீர்கள், உங்களுடைய ஆடு மாடுகளையும் வைக்காதே போனார்கள், உங்கள் கழுதைகளையும் அவர்கள் கொள்ளையடித்து போனார்கள், ஆகாரம் கூட கிடைக்க கூடாத
சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டீர்கள் என்று உணர்த்துவிக்கும்படியாக தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பினார். சபையில் இருக்கிற தெய்வ ஜனமே, சத்தியத்தை கேட்கிற தெய்வ ஜனமே, தேவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரெல்லாம் தீர்க்கதரிசியை விரும்புகிறீர்கள்? யாரெல்லாம் தீர்க்கதரிசியை விரும்புகிறீர்கள்? வாதை உன் கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடக்கூடாது, தீர்க்கதரிசியை விரும்புவாயாக. ஆனா தேவன் மிகவும் அன்புள்ள தேவன். அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? எப்பொழுதுமே தீர்க்கதரிசியையே அனுப்பி கொண்டிருப்பதில்லை. எப்பொழுதுமே கடிந்து கொண்டே இருந்தா யாராவது நிலை நிற்க முடியுமா? முடியாது. அதனால தேவன் தீர்க்கதரிசியும் அனுப்புகிறார், பின்பு அவர் தம்முடைய தூதனையும் அனுப்புகிறார். தூதன் வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்? தூதனுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஜீவியத்தை பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். தூதனுடைய வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். தூதனுடைய வார்த்தைகள் உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். தூதனுடைய வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாய் இருக்கும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுனீங்களே, இன்னைக்கு நல்லா பேசுறீங்களே அப்படின்ட்டு. ஆமா, நான் அன்னைக்கு தீர்க்கதரிசியை போல பேசினேன், இன்னைக்கு நான் தூதனை போல பேசுறேன். ரெண்டு அனுபவங்களும் வேணும். தீர்க்கதரிசியா இருந்தாதான் நீ உணர்வடைவாய், தூதனாய் இருந்தால்தான் நீ ஆறுதல் அடைவாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. தீர்க்கதரிசியையும் அனுப்புகிறார், தூதனையும் அனுப்புகிறார். தூதன் வந்தபோது அவனுடைய செய்தி எப்படி காணப்பட்டது? 12ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். தூதன் வந்தபோது அதைரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளும் இல்லை. நீ ஒரு பராக்கிரமசாலி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், மீதியானியரை உன் கரத்தில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். பாருங்க எப்படிப்பட்ட திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்று பாருங்கள். சிலர்லாம் குடும்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, மனைவி ஆம்லேட் போட்டு கொடுத்தா ஏன் அவிச்ச முட்டை கொடுக்கலன்னு கேட்பாங்க. மனைவி அடுத்த நாள் அவிச்ச முட்டை கொண்டு வந்து கொடுத்தா ஏன் ஆம்லேட் கொடுக்கலன்னு கேட்பாங்க. வீட்டில் எப்பயுமே தீர்க்கதரிசியாக தான் இருப்பாங்க, தூதனா இருக்கவே மாட்டாங்க. தெய்வ பிள்ளையே, வீட்டில் நீ ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்க வேண்டும், ஒரு தூதனை போலவும் இருக்கணும். இல்லாட்டி உன் மனைவி உன்னை விட்டு ஓடி போயிடுவா. அதுதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல நடக்குது. எப்பையும் வீட்டில் உள்ளவர் எப்படி தான் இருப்பாரு? தீர்க்கதரிசியாவே இருப்பார். அவர் எப்படி இருக்கவே தெரியாது, அவருக்கு தூதனா இருக்கவே தெரியாது. அதனால மனைவி பாப்பா, இவரை நான் கல்யாணம் பண்ணி இவர் எதிர்பார்க்கிற விதத்துல நான் நடந்துக்கணும்னு எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இவர் என்னைக்குமே எப்படிதான் இருக்கிறாரு? தீர்க்கதரிசியா தான் கடிந்து கொண்டே இருக்கிறாரு. இவர் தூதனா என்னைக்குமே எனக்கு மாற மாட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போகிறார்கள். நீ உன்னுடைய வீட்டிற்கு தீர்க்கதரிசியாகவும் இரு, நீ உன்னுடைய வீட்டிற்கு தூதனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வீட்டில் உள்ளவர்கள் திடப்படுவார்கள், உன் வீட்டில் உள்ளவர்கள் உன் வார்த்தைகளினாலே தைரியப்படுவார்கள், உன் வார்த்தையினாலே அவர்கள் வெற்றியுள்ள ஜீவியம் செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இங்கே தூதனுடைய வார்த்தைகள் வந்த பிறகு என்ன நடக்கிறது என்றால், கிதியோன் ஒரு சொப்பனத்திற்கு நேராக வழி நடத்தப்படுகிறார். இப்ப பாருங்க, கர்த்தருடைய வழி நடத்துதல் உண்டாகிறது. நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம், இப்பொழுது கர்த்தர் கிதியோனை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். எதற்கு நேராக வழி நடத்த ஆரம்பிக்கிறார்? ஒரு சொப்பனத்தை கேட்கும்படியாக கிதியோனை தேவன் வழி நடத்துகிறார். வாசியுங்கள், அந்த வசனத்தை தான் நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே வாசிக்கிறோம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும். இது கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல். இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரை. வேறல்ல, தேவன் மீதியானியரை. இந்த சேனை அனைத்தையும். மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். தெய்வ பிள்ளையே, பாருங்கள், கர்த்தர் கிதியோனை ஒரு சொப்பனத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். இன்றைய தூதின் கருத்து என்ன? சுடப்பட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். தெய்வ பிள்ளையே, இங்கே ஒரு சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த அப்பம் என்ன செய்கிறது? உருண்டு போகிறது. மீதியானியருடைய பாளையம் மட்டும், கூடாரம் மட்டும் அது வருகிறது. அது அந்த கூடாரத்தை என்ன செய்து விட்டது? விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சுடப்பட்ட அப்பமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீ சத்துருடைய கூடாரத்தை விழத்தள்ளுவாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். தெய்வ பிள்ளையே, ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வேண்டிக் கொள்ளணும், கர்த்தாவே, நான் ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாய் இருக்க வேண்டும் என்று. தெய்வ பிள்ளையே, இதிலே சில ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருக்கிறது. இந்த வார்கோதுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது எதை காட்டுகிறது தெரியுமா? ரொம்ப சீப்பா கிடைக்கும். வார்கோதுமை எப்படி கிடைக்கும்? ரொம்ப குறைந்த விலையிலே கிடைப்பதுதான் வார்கோதுமை. தெய்வ பிள்ளையே, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? அற்பமும் தூசியும், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களும், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும், இவர்களுக்கு ஒரு விலையும் கொடுக்க முடியாது என்று தள்ளப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, இங்கே தேவன் வார்கோதுமையை தெரிந்து கொள்கிறார். சீப்பாக கிடைக்கக்கூடிய, எளிதாக கிடைக்கக்கூடிய, விலை குறைந்த வார்கோதுமையை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த வார்கோதுமையின் தகுதி என்ன? தன்னிலே மேன்மை பாராட்டும்படியாக ஒரு தகுதியும் இந்த வார்கோதுமைக்கு கிடையாது. தன்னை மேன்மைப்படுத்தும்படியாக எந்த ஒரு தகுதியும் இந்த வார்கோதுமைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட வார்கோதுமையை தேவன் ஒன்று சேர்க்கிறார். பல பல இடங்களிலே காணப்பட்ட வார்கோதுமைகளை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? ஒன்று சேர்க்கிறார். அதை ஒரு அப்பமாக மாற்றுகிறார். அதை தெரிந்து கொண்ட ஜனமாக தமக்கென்று ஏற்படுத்தி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மீதியானியருடைய பாளையத்தை விழத்தள்ளுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நான் ஒரு எளிமையானவன் என்று நீ ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை என்று நீ ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். என்னிலே மேன்மை பாராட்டும்படியாக ஒரு தகுதியும் இல்லை என்று நீ ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீயோ தேவனுடைய பார்வையிலே வார்கோதுமையாய் இருக்கிறாய். நீ வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்டாய். ஆனால் வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்ட உங்களை தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக, தம்முடைய திட்டத்திற்காக தெரிந்து கொண்டு ஒரே அப்பமாக, ஒரே ஐக்கியத்திற்குள் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்கோதுமைக்கு நான் யார் தெரியுமா
என்று கேட்பதற்கு ஒரு மேன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட வார்கோதுமையை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை பிரயோஜனப்படுத்தும் போது நான் யார் தெரியுமான்னு கேட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு தகுதியும் உண்டாயிராத சூழ்நிலையிலே தான் உங்களை தேவன் என்ன செய்தார்? தமக்கென்று தெரிந்தெடுத்து ஒரு தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்க்கும்போது யாக்கோபு என்றும் அழைப்பார், நீ வெறும் ஒரு பூச்சி தான் என்றும் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். சில வேளைகள்ல நீ ஒரு யாக்கோபு என்று சொல்லுவார். தூதனுடைய வார்த்தை போல இருக்கும். ஆனால் சில வேளைகள்ல ஒரு தீர்க்கதரிசியை போல நீ வெறும் ஒரு பூச்சி தான் என்று சொல்லுவார். யாக்கோபு என்று சொல்லும் போதும் பூச்சி என்று சொல்லும் போதும் கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர், தகுதியில்லாத எங்களை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை கூப்பிட்டு நெருங்கி வந்து விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. தாவீது என்றும் அழைப்பார், நீ ஆடுகளுக்கு பின்னாக தானே போய் கொண்டிருந்தாய் என்றும் நினைவு கூற செய்வார். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தாவே உமக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு என்னிலே ஒரு தகுதியும் இல்லை என்கிற அந்த எளிமையும் அந்த தாழ்மையுள்ள அனுபவத்தையும் ஆவிக்குரிய அனுபவத்தையும் நீ பாதுகாத்துக் கொள்வாயானால் நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பாய். உன்னை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்வார். மறுபடியுமாக பாடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. இந்த அப்பத்தினுடைய இரண்டாவது விசேஷம் என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளையே, இது சுடப்பட்ட அப்பம். அது எதை காட்டுகிறது? வெவ்வேறு இடங்களிலே நீங்கள் காணப்பட்டீர்கள், ஆனால் தேவன் உங்களை ஒன்று சேர்க்கும்படியாக அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து, அவருடைய அக்கினியை கொடுத்து, அவருடைய வல்லமையை கொடுத்து, தேவாவியானவராலே நீங்கள் ஒன்றாக ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக தேவனுடைய ஆவியானவராலே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த வார்கோதுமை அப்பத்தினுடைய விசேஷம். இது சுடப்பட்டது. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பி உங்களை ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சுடப்பட்டதுதான் ருசியாய் இருக்கும். சுடப்படாத அப்பத்தை நீங்க சாப்பிட முடியுமா? ருசி இருக்காது. ஆனா சுடப்படும் போது அதுல என்ன வந்துருது? ருசி உண்டாயிருது. நீ சுடப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நீ தேவனுடைய ஐக்கியத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்ட சுடப்பட்ட அப்பமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் தேவனுடைய ஆலயமாக இசைவாய் கட்டப்பட்ட தேவனுடைய சரீரமாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆவியிலே நிறையாதவன் ருசி இல்லாதவன். இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இனிமையாயிருக்கிறதா? இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ருசியுள்ளதாய் இருக்கிறதா? இன்றைக்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கை இனிமையுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறதா? நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவனாய் இருக்கிறாய்.
நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவளாய் இருக்கிறாய். அபிஷேகம் இல்லைன்னா, தேவனுடைய அக்கினி உனக்குள் இல்லை என்றால் உன் ஆவிக்குரிய ஜீவியம் இனிமையானதாய் இருக்காது. தெய்வ பிள்ளையே, இந்த அப்பத்தினுடைய விசேஷம், இது வெறும் வார்கோதுமை தானே, இதற்கு ஒரு தகுதியும் இல்லையே, இது விலை குறைவு உள்ளதாயிற்றே, தன்னிலே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் இந்த வார்கோதுமை எப்படி விசேஷித்ததாக மாறுகிறது? அவருடைய பொக்கிஷம் உள்ளத்திலே வந்து விடுகிறது. அந்த பொக்கிஷம் தான் தேவ மகிமை, அந்த பொக்கிஷம் தான் தேவனுடைய அபிஷேகம், அந்த பொக்கிஷம் தான் தேவனுடைய அக்கினி. அது உன் வாழ்க்கையிலே வரும்போது இப்பொழுது நீ விலையேறப்பட்டவன், நீ தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவள். தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வையிலே அருமையானபடியால் நான் உன்னை சிநேகித்தேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவனுடைய பார்வையிலே நீ எப்படி இருக்கிற? அருமையாயிருக்கிற. தேவனால் நீ கனம் பண்ணப்படுகிறாய். காரணம் என்ன? அவருடைய அக்கினி உனக்குள்ளாய் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் உனக்குள்ளாய் இருக்கிறது, அவருடைய மகிமையின் பொக்கிஷம் உன் உள்ளத்திலே இருக்கிறது. உன் வாழ்க்கை இனிமையாய் இருக்கிறது, உன் ஜெப வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆராய்ந்து பார். ஜெபிக்க முடியவில்லையா? ஆவியிலே நிறைய முடியவில்லையா? உன் வாழ்க்கையை தேவ சமூகத்திலே உன்னை ஆராய்ந்து பார். ஒப்புக்கொடு, கர்த்தாவே உம்முடைய அக்கினி எனக்கு வேணும், உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும், என் வாழ்க்கை நல்ல ஒரு ஆவிக்குரிய இனிமையுள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும், நான் உம்முடைய பார்வையிலே ஒரு சுடப்பட்ட அப்பமாய் இருக்க வேண்டும் என்று நல்ல வாஞ்சை இருக்குமே. ஆனால் உன்னை தேவன் தம்முடைய கரத்திலே எடுத்து சொல்லுவார், பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், இரண்டோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. பிள்ளையே, ஆவியில் நிறைந்து செபிக்காதவர்கள் சுவையில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த அப்பத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இந்த அப்பம் ஒரே அப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா! இது ஒரே அப்பம். தெய்வ பிள்ளையே, இதில் ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது. வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே,
கடற்கரை மணலத்தனையாக, திரள் கூட்டமாக. தெய்வ பிள்ளையே, ஒட்டகங்களுக்கு கணக்கே இல்லை, வெட்டுக்கிளிகளை போல பள்ளத்தாக்கிலே நிறைந்து காணப்படுகிற சத்துருவின் கூட்டம். ஆனால் தேவன் அந்த மீதியானியருடைய பாளையத்தை முறியடிக்கும்படியாக, தேவன் அந்த மீதியானியருடைய கூடாரத்தை விழத்தள்ளும்படியாக எழுப்பினது ஒரே ஒரு அப்பத்தை. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அப்பமாய் நீ இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாக நீ காணப்பட வேண்டும். நீ தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். நீ சத்துருடைய கோட்டையை தகர்க்க வேண்டும். நீ தேவ ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையிலே பொல்லாப்பு இருக்கக்கூடாது. உன்னை கர்த்தர் காணும் போது உன்னை அவருடைய அருமையானவனாக காண வேண்டும். உன்னை அவருடைய சேஷ்டபுத்திரனாக காண வேண்டும். உன்னை அவருடைய முதற் பலனாக காண வேண்டும். உன்னை அவரால் கனம் பண்ணப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக காண வேண்டும். இது கர்த்தருக்கு லேசான காரியம். திரள் கூட்ட ஜனங்கள் சத்துருக்களாக பள்ளத்தாக்கிலே காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாயிருப்பாயானால் நான் உன்னோடே கூட இருப்பேன். நீ மீதியானியருடைய கூடாரத்தை தகர்த்து போடுவாய் என்று. தேவன் இப்படிப்பட்ட ஒரு சுடப்பட்ட அப்பத்தை எப்படி உருவாக்குகிறார்? வெவ்வேறு ஜாதிகளை உடையவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம். வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட்டிருந்திருக்கலாம். வெவ்வேறு பகுதிகளிலே வசித்து வந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்களை தான் அந்தந்த பகுதிகளில் இருந்து தெரிந்தெடுத்து உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு தேவ அக்கினியை கொடுத்து உங்களை ஒரே அப்பமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே அப்பம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக அவர் கொடுத்த ஆவியினாலே, அவர் கொடுத்த அபிஷேகத்தினாலே, அவர் கொடுத்த வல்லமையினாலே, அவர் கொடுத்த அக்கினியினாலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இனி நீ நான் யூதன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ நான் ஒரு கிரேக்கன் என்று நீ சொல்ல வேண்டியதில்லை. இனி நான் ஒரு சுயாதீனன் என்று நீ சொல்ல வேண்டியதில்லை. இனி நான் ஒரு அடிமை என்று நீ எண்ண வேண்டியதில்லை. எல்லாரையும் தேவன் ஒரே ஆவியினால் நிரப்புகிறார். எல்லாரையும் ஒரே ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணி ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக்கி ஒரே அப்பமாக மாற்றுகிறார். இவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் ஒரே அப்பமாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து உருவாக்கும் போது அவர்களுக்குள்ளாக பிரிவினை இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினையே இருக்கக்கூடாது. ஒரு சபைக்குள்ள இருந்துட்டு நான் இன்ன ஜாதி, நான் இன்ன மொழி பேசுகிறவன், நான் இன்ன ஊரான், நான் இன்ன இனத்தான் என்று சொல்லி உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினையே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய எண்ணம் அல்ல, நான் ஒரு சாதாரண வார்கோதுமை தான். எப்பயுமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய எண்ணம், நான் சாதாரண ஒரு வார்கோதுமை. தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார்? கனப்படுத்தி இருக்கிறார். தேவன் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக மாற்றி இருக்கிறார். தகுதியில்லாத எங்களை தேவன் அவருடைய ஒரே ஆவியினாலே தாகம் தீர்த்து அவரோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். எங்களிலே மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை,
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. முன்பு நீ நினைத்து கொண்டிருந்தாய், நான் வெறும் ஒரு வார்கோதுமை தானே, என்னை தேவன் நேசிப்பாரா என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருந்தாய். ஒரு தலபலபரதபதலபு, நான் வெறும் ஒரு வார்கோதுமை தானே, தேவன் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துவாரா என்று நீ அங்கலாய்த்தாய். நான் வெறும் ஒரு வார்கோதுமை தானே, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பாத்திரமாக நான் இருப்பேனா என்று நீ கண்ணீர் வடித்தாய். ஒரு தலபலபரதபதலவே. ஆனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால் எல்லாம் கூடும், தேவனுடைய அபிஷேகத்தினால் எல்லாம் கூடும், தேவனுடைய அக்கினியினால் எல்லாம் கூடும், தேவனுடைய ஆவியினால் எல்லாம் கூடும். ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டீர்கள், ஒரே அப்பமாக மாறி இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நான்காவது அனுபவம் என்ன? இந்த அப்பத்தை தான் தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து உருட்டி விடுகிறார். நீயா உருண்டு போகாத. நீயா உருண்டு போனேன்னா உன் வாழ்க்கையில தோல்விதான் வரும். தேவனால் உருட்டப்படும் நாள் வரைக்கும் நீ கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிரு. வார்கோதுமை என்கிற நினைவு உண்டாயிருக்கட்டும், நான் ஒரு எளிமையானவன் என்கிற நினைவு உண்டாயிருக்கட்டும். அதை மறந்துவிட்டு நான் ஒரு அப்பமாக மாற்றப்பட்டு விட்டு கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நீயா உருண்டு ஓடாத. கர்த்தரால் உருட்டப்படும் நாள் வரைக்கும் காத்திரு. கர்த்தருடைய கரத்துல காத்திரு. எஜமானுடைய கரத்துல இருக்கக்கூடிய துலக்கமான அம்பாக காணப்படு. அவருடைய அம்பரா துணியிலே காணப்படுகிற துலக்கமான அம்பாக காணப்படு. ஏற்ற வேளையிலே அவர் தம்முடைய கரத்தில் எடுப்பார், உருட்டி விடுவார். நீ மீதியானியருடைய கூடாரத்தை தகர்த்து போடுவாய். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ உனக்குரியது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் அனுபவங்களாயிருக்கிறது. இப்படிப்பட்ட அப்பத்தை தேவன் தான் வழிநடத்தக்கூடியவராயிருக்கிறார். இவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இவர்கள் தாங்களாக உருண்டு ஓடுவதில்லை, இவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்கள். இவர்கள் தேவனால் கரம் பிடிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தேவனால் உருவாக்கப்படுகிறார்கள். இவர்கள் தேவனால் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் சத்துருடைய கோட்டையை தகர்க்கிறார்கள். ஒருபோதும் சாத்தான் வெற்றி பெறுவதில்லை. தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த உருட்டப்படுகிற அனுபவம் எதை காட்டுகிறது? இந்த அப்பத்தை தேவன் இப்பொழுது கையில் எடுத்து என்ன செய்கிறார்? உருண்டு போகும்படியாக செய்கிறார். அந்த அப்பம் எங்கே வருகிறது? மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வருகிறது. எங்க வருது? நீயா உருண்டு போனேன்னா திசை கெட்டு போவாய். நீயாக உருண்டு போனாய் என்றால் வழிமாறி போய் விடுவாய். ஆனால் தேவன் உன்னை அவருடைய கரத்தில் எடுத்து வழி நடத்தும் போது நீ திசை கெட்டு போக மாட்டாய். காத்திருக்கும் போது சோர்வுகள் உண்டாகலாம், காத்திருக்கும் போது சஞ்சலப்படலாம். ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தர் உனக்காக செயல்படும் போது அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உனக்காக செயல்படும் போது அது உனக்கு மகிமையாய் இருக்கும். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே அப்பம் உருட்டி விடப்படுகிறது. இது எதை காட்டுகிறது? நீ கர்த்தருக்காக கிரியை செய்வதை காட்டுகிறது. தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு காத்திருந்து தேவனுடைய வழிநடத்துதலின்படி கிரியை செய்ய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி தேவனால் வழிநடத்தப்படாமல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ கிருபையை போக்கடித்துக் கொண்டிருப்பாயானால் உன் விசுவாசம் செத்தது. ஆனால் கிரியை உள்ள விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்பொழுது கிதியோன் கிரியை உள்ள விசுவாசத்தோடு தேவனால் வழி நடத்தப்படுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் வழி நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஒரே ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்ட வார்கோதுமையாக காணப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களை ஒரே அப்பமாக இணைத்திருக்கிறார். தேவன் உங்களை கொண்டுதான்
மீதியானியருடைய கூடாரத்தை தகர்க்க போகிறார். கிரியை உண்டாயிருக்க வேண்டும். தேவனால் வழிநடத்தப்படும் போது தேவனுடைய கிரியைக்காக காத்திருந்து செயல்பட வேண்டும். கிதியோன் முதலாவது அதைரியப்பட்டான். ஏன் வெட்டுக்கிளிகளை போல திரள் கூட்ட ஜனங்கள் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடக்கிறார்கள். ஒட்டகங்களுக்கு குறைவில்லை. தெய்வ பிள்ளையே, திரள் கூட்ட ஜனங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஒரு பராக்கிரமசாலியை தேவன் தேடுகிறார். சுடப்பட்ட ஒரு தெய்வீக ஐக்கியத்தை தேவன் தேடுகிறார். அவர்கள் மூலமாக கிரியை செய்யும்படியாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே கர்த்தர் இந்த கிதியோன் என்கிற சுடப்பட்ட வார்கோதுமை அப்பத்தை தேவன் என்ன செய்கிறார்? உருட்டி விடுகிறார். அதற்கு சோர்வே வரவில்லை. அந்த அப்பத்திற்கு என்ன வரல? சோர்வே வரவில்லை. அது எங்கே வருகிறது என்றால், உருண்டு அவர் எங்கே அனுப்பினாரோ அனுப்பின இடத்திற்கு வருகிறது. நீங்கள் எல்லாரும் அனுப்பப்படுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அனுப்பப்படுவீர்கள். இன்றைக்கு தேவன் ஒரே அப்பமாக உருவாக்கி வருகிறார். ஒரு நாள் உண்டு, தேவன் உங்களை அனுப்ப போகிறார். அந்த இடத்திலே தேவன் உங்கள் மூலமாக அதிசயத்தை செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பெரிய கூடாரத்தை கவிழ்க்கிற அப்பம், தேவன் விசேஷித்த அப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த மீதியானியருடைய கூடாரம் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது? இவர்கள்தான் சுவிசேஷத்திற்கு விரோதிகள். இவர்கள்தான் தெய்வ பிள்ளையே பொய் உபதேசங்களை போதிக்கிறவர்கள். பொய் உபதேசங்களை போதிக்கிற கூடாரங்கள் எல்லாம் ஒரு நாள் விழத்தள்ளப்பட போகிறது. சுவிசேஷத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அழிந்து போக போகிறார்கள். உன்னை கொண்டு தேவன் பகுத்தாராய்ந்து செயல்பட வைக்க போகிறார். எது மெய்யான தேவனுடைய கூடாரம், எது மெய்யான வானத்தின் வாசல், எது மெய்யான பெத்தேல் என்பதை தேவன் உங்கள் மூலமாக விளங்கச் செய்வார். அதற்காக உங்களை உருவாக்குகிறார். ஒரே அப்பமாக உருவாக்குகிறார். உங்களை அவருடைய கரத்திலே எடுக்கிறார். உங்களை விசுவாசத்தோடு அனுப்புகிறார். செயல்படும்படியாக, கிரியை செய்யும்படியாக உங்களை வழி நடத்துகிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சுவிசேஷத்திற்கு விரோதியாய் இருக்கிறவர்களை தேவன் கவிழ்த்து போடுவார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், யார் எங்களுக்கு சத்துருக்கள், யார் எங்களுக்கு விரோதிகள், யார் எங்களுக்கு மீதியானியர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். வேறு யாரும் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, பொல்லாத ஆவிகள் தான். பொல்லாத ஆவிகள் தான் மீதியானியர்களாக காணப்படுகிறது. பொல்லாத ஆவிகள் தான் உங்களுக்கு விரோதமான சத்ருவாய் இருக்கிறது. அந்த ஆவிகளை உங்களை கொண்டு தேவன் மேற்கொள்ள செய்வார். பிரைஸ் தி லார்ட். காரணம், நீங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்கள். எல்லா பாதாளத்தின் வல்லமைகளையும் உங்களை கொண்டு தேவன் மேற்கொள்ளுவார். நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அப்பத்தை தான் தேவன் இந்நாட்களிலே உருவாக்கி வருகிறார். கண்களை மூடுவோம். இதோ தெய்வ பிள்ளையே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது இந்த கிதியோன் ஒரு சொப்பனத்திற்கு நேராக நடத்தப்படுகிறானே, அந்த சொப்பனத்திற்கு நேராக வழிநடத்தப்பட்ட போது கிதியோன் கேள்விப்பட்டது என்ன? அங்கே மீதியானியருடைய பாளையத்திலே 2 பேர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? ஒரு சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்று ஒருவன் பேச, மற்றொருவன் அதற்கு விளக்கம் கொடுக்கிறான். அந்த விளக்கம் என்ன? இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று மற்றவன் விளக்கம் சொல்கிறதை யார் கேட்பது? இப்பொழுது கிதியோன் கேட்கிறான். அதைரியப்பட்டிருந்த கிதியோனுக்கு இப்பொழுது ஒரு தெய்வீக தைரியம் உண்டாகிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவன் தம்முடைய ஜனத்தினிடத்திலே வந்து சொல்லுகிறான், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, உங்களை கர்த்தர்
ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. உங்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. கர்த்தாவே, பொல்லாப்பு என் வாழ்க்கையில வராதபடி காத்துக்கொள்ளும். பொல்லாங்கான காரியங்கள் உம்முடைய பார்வைக்கு முன்பாக நடப்பிக்காத விதத்திலே என் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால், தெய்வ பிள்ளையே, சத்துருவினால் நீங்கள் அடிமைப்பட்டு போவதில்லை. தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்பீர்களானால், கர்த்தர் உங்களை ஒரே அப்பமாக உருவாக்கி தேவஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பெரிய கூட்டமானாலும் அவைகளை தேவன் விழத்தள்ளி உங்களை எழும்பி நிற்க பண்ணுவார். எழும்பி நிற்போமா? சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய ஜனங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார், உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தோடு எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பூமியும் ஜனங்களையும் காரிருள் மூடினாலும் ஆனால் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலவே சந்தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலவே ருதலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலவே. ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பொல்லாத ஆவிகளானாலும் அவைகளெல்லாம் முற்றிலுமாக வேறறுந்து போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியோ, சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கோ, குணமாக்கோ, வியாதிய குணமாக்கோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நிலை நின்று கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்னும் உன் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அடிமைத்தனம் உண்டாய் இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார். ஒரு தலபலவரத பதில் டபக்கலவரத பதில். எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மீதியானியருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார். ஒரு தலபலவரத பதிலவே. உன் ஆவியின் சிந்தை கெடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்.
ஒரு தலபலவரதபதலவே. ஏதாயிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார். ஒரு தலபலவரதபதலவே. தேவன் உன்னை சகல மீதியானிய வல்லமைகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னை கொள்ளையடிக்கிற எல்லா அந்நிய ஆவிகளின் சேனைகளின் இடத்திலிருந்தும் ஒரு தலபலவரதபதல உன்னை விடுதலையாக்கி கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்படும்படியாக, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக, தேவனால் சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பமாக அவருக்கென்று நீ கிரியை செய்யும்படியாக உன்னை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். இந்த வேளையிலே முழுமையாக கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தில் இன்னும் என்னென்ன பகுதிகளில் எல்லாம் கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத அடிமைத்தனம் காணப்படுகிறது, உமக்கு பிரியமில்லாத பொல்லாப்பு காணப்படுகிறது என்று நீ தேவனை நோக்கி இந்த வேளையிலே முறையிடுவாயானால் நிச்சயமாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஒரு தலபலவரதபதிலவர் உனக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து ஒரு தலபலவரதபதலவே உன்னை இயேசுவை போல மாற்றும்படியாக விரும்புகிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவருடைய வருகையின் நாளிலே அவராலே சேர்த்து கொள்ளப்படும்படியாக மகிமையின் சாயலிலே உன்னை நிலை நிறுத்தும்படியாக விரும்புகிறார். ஒரு தலபலவரதபதிலவர் அவருடைய மகிமையை நீ இழந்து போக கூடாது. நீ அவருடைய மகிமையின் பொக்கிஷமாய் இருக்கிறாய். ஒரு தலபலவரதபதலவே நீ அவருடைய பார்வையிலே ஒரு சுவையுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறாய். ஒரு தலபலவரதபதலவே நீ அவருடைய பார்வையிலே ஒரு சுவையுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவளாய் இருக்கிறாய். ஒரு தலபலவரதபதலவே இன்னும் தாமதம் என்ன என்று கேட்கிறார். ஒரு தலபலவரதபதலவே சொந்தலபலவரதபதலவே கர்த்தரை நோக்கி முறையிடு. இந்த பகுதிகளில் எல்லாம் மெய்யான விடுதலையை கொடுத்தருளும் கர்த்தாவே. நான் உம்முடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடமாக, கர்த்தாவே உம்முடைய முத்திரை மோதிரமாக, உம்முடைய கரத்திலே ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பமாக காணப்படும்படியாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வாயானால் உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாகவே உன்னை ஒருபோதும் ஒரு தலபலவர வெட்கப்படுத்துவதில்லை. நீ சத்துருவை ஜெயிப்பாய். ஒரு தலபலவரதபதிலவே உன்னை அவருக்கென்று துலக்கமான அம்பாக அவருடைய அம்பரா துணியிலே உன்னை வைத்துக் கொள்வார். ஒரு தலபலவரதபதிலவே விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா, தாருமையா தாருமையா இங்கே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இங்கே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல ஆவியினாலும் தேவ ஆவியினாலும் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலும் தேவ ஆவியினாலும். தேவாவியானவர் நம்மோடு இடைப்பட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளைக்காக, இந்த ஆராதனை நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா துதி கனம் மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கர்த்தர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே முது பாதைகளில் எங்களை நடத்துகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமது தேவ ஆலோசனைக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் அடங்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
கத்தாவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இழந்து போகாதபடி கர்த்தர் தாமே எங்களை காத்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. பொல்லாப்பு எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு நாள் வராதபடி, சத்ரு ஆண்டவரே எங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி கர்த்தர் தாமே உமது கரத்தின் கீழாக வைத்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவனை துதிக்கக்கூடிய சிந்தையும் ஆண்டவரே அப்பா சத்து கொள்ளையடித்து கொண்டு போகாதபடி கத்தாவே எங்கள் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா கீழ்ப்படுதலை ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய ஜீவியத்தை உமக்குள்ளாக அடங்கி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா பலியின் சிந்தையை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள கிருபை தாங்க. எளிமையான ஜீவியத்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் வார்க்கோதுமையை போல கத்தாவே ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருந்தாலும் கத்தாவே உமது சித்தம் செய்வதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கர்த்தர் அபிஷேகத்தையும் அக்கினியும் வல்லமையும் கர்த்தர் தந்து ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரே உமது சித்தம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே காணப்பட கர்த்தர் எங்களை எல்லா விதத்திலும் மோல்ட் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமது அக்கினியால் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவீராக. ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே உமது வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய தனிமையான நேரங்களை உமது சமூகத்தில் இருந்து காத்து ஆண்டவரே இசப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படவும் ஏற்ற நேரத்தில் கத்தாவே நீர் எங்களை அனுப்பும் பொழுது கத்தாவே உமக்கா எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஆண்டவரை சுடரொளியா எங்களை மாற்றவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சுடப்பட்ட அப்பமா எங்களை மாற்றவும் ஆண்டவரே இசப்பா மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கனப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நாங்கள் எங்களை நீர் ஆண்டவரை உருவாக்கி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. உமது பணியை நாங்கள் செய்யக்கூடியவர்களாய் ஆண்டவரை உமது கரத்தின் கீழே அடங்கி கத்தாவே நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே இசப்பா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே எல்லாருடைய ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாக நீர் இணைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நாங்கள் உயர்த்தப்படும்படிக்கு கத்தாவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை காத்திருந்து ஆண்டவரே புதுபலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. திசை கட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தரலுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக செயல்படுவதை நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே புதுபலனை பெற்றுக்கொண்டு கத்தாவே உமது மகிமையான கிரியைகளை ஆண்டவரை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை கீழ்ப்படிய கர்த்தர் தாமே எங்களுக்கு பலன் தருவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சுடப்பட்ட வார்க்கோதுமை அப்பமாக கிறிஸ்து தலையாயிருந்து அவருடைய சரீரத்திலே அவயவங்களாக காணப்பட்டு அவருடைய சித்தத்தை ஏற்ற வேளையிலே செய்து நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனாலே கனம் பண்ணப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்து கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.